நீ இப்போ தயிர் சாதம் புளிக்கல நல்லா இருக்கு. சட்னி போட்டு பெருச்சி அடிச்சுன்னா பல்ல கூசுறதுக்கு தான் புளிக்க. அப்படி பிடிக்கிற. ஆனால் எறும்பு சட்னி நம்ம நினைச்சதை விட ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுக்கு மேலே எறும்பு சட்னி நம்ம மெனுவில் ரெகுலர் ஆயிட மாட்டேங்குது. கிடைக்காது பழக்கம் கிடைக்காது. எறும்பு சட்னினா வந்து ஐயா எறும்புலையா சட்னியா அப்படின்னு மண்டைக்கு வரிஞ்ச இப்போ வந்து கிடைக்காதாட்டு இருக்குது இதுக்கு மேலே அப்படிங்கிற. யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சமையல் தாங்க. ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பெரும்புன்னு ஒரு எறும்பு இருக்குதுங்க. அதில் வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த சிகப்பெரும்புக்கும் பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. அது உலக லெவலில் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற விஷயம் தான் அது. அது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேயும் அந்த சிகப்பெரும்பு நிறைய இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் இது வந்து வாட்டர் ஆப்பிள் மரம். இதில் இலையை வந்து சுருட்டி அதுவே கூடு கட்டி இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிகப்பெரும்பு தான் இருக்குது பாருங்கள். கூடு கூட இருக்குது பாருங்கள். இது எல்லாம் வந்து எறும்போட கூடு தான். இந்த எறும்பை கலெக்ட் பண்ணி தான் வந்து அங்கே சட்னி அரைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி எறும்பு சட்னிலாம் நம்ம சாப்பிட்டதே கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம அந்த எறும்பில் வந்து சட்னி செய்ய போகிறோம். இந்த எறும்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்குது. அயனு, விட்டமின் சி அந்த மாதிரி நிறையா சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அந்த எறும்புக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த எறும்பை வந்து நம்ம இன்றைக்கி பிடிச்சி நம்மளும் சட்னி அரைக்க போகிறோம். அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சட்னி அரைச்சிட்டு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த எறும்பு கூடலாம் கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் போட்டு டிப் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் எறும்பு தப்பிச்சு போகாது. வேறு மாதிரி அவங்க வந்து ஒடிசாலாம் பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து வேறு மாதிரி கூடே கட்டி இருக்குது. அவங்க வந்து அந்த ஒரு சாக்குள்ளார் போட்டு தட்டி எறும்பை கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த தண்ணியில் போட்டு டிப் பண்ணி எறும்புலாம் பிடிச்சிடலாம். ஆடாமல் அசையாமல் கட் பண்ணிட்டு போட்டு இதில் தான் நிறைய இருக்குது. எறும்புலாம் நம்ம ஒரு வழியாக பிடிச்சி எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளோ எறும்பு இருக்குன்னு பாருங்க. எறும்பு இன்னும் செடியில் மரத்தில் நிறையா இருக்குது. நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறோம்.
இப்போ எறும்பு வடித்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் தான் பிடிச்சி போட்டிருக்கிறோம். இது 10 பேத்துக்கு போட்டாங்கன்னு இருக்கு. எறும்பு சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டோம். மெயினாக எறும்பை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். பாருங்க எவ்வளோ எறும்பு பிடிச்சிருக்கோன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 5 வரமிளகா, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கிறோம். கல் உப்பு வச்சிருக்கிறோம் அரைக்கிறதுக்கு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வரமிளகாயை வச்சு அரைச்சிக்கலாம். எறும்புலாம் இன்னும் உயிரோடையே இருக்குது. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு நம்ம வச்சு அரைச்சிக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. எறும்பு பிடிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. மற்றபடி சட்னிக்கு தேவையான பொருள்லாம் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளான பொருள் தான். அரைக்கிறதும் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் அரைச்சிடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அது எறும்பு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அடுத்து எடுத்துக்கிற கொத்தமல்லி தலையை கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வச்சு அரைச்சிட்டு அதுக்கடுத்து எறும்பு சேர்த்து ஒரு அரை அரைச்சமா சட்னி ரெடி. அத்தை தான் அரைக்கிறேன் நாங்க. சரி, வயசான காலத்துல என்ன நானும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லி அரைக்கிறேன். எப்படி அரைக்கிறேன் நானு? அருமையா அரைக்கிறேங்க. எங்க அத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கடைசியா எறும்பு சேர்த்துக்கலாம். எவ்வளவு எறும்பு பாருங்க. ஒரே நேரம் பால் ஆகி அவ்வளவுதான், அரைச்சாச்சு. வலிச்சுக்கலாம். முன்னாடி வலிக்குள்ள அப்படி எல்லாம் நல்லா உரல் வலிக்கிறது தான் எனக்கு வரல. ஆமாம், இப்படி வலிச்சேன், அப்படி வலிச்சேன் வலிச்சேன். எறும்பு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சாதமும் சூப்பராக ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம தயிர் சாதத்துக்கு எறும்பு சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஊறுகாய் மாதிரி அப்படி சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாரு.
சூப்பரா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாரு என்ன. நான் வெறும் சட்னியே சாப்பிடலாம். நான் கூட எப்படியா இருக்கும்னு நினைச்சேன். அந்த எறும்புல பாத்தீங்கன்னா புளிப்பு நல்ல புளிப்பு இருக்குது. நம்ம வச்சு அரைச்ச வரமிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க. சூப்பரா இருக்குது, அருமையா இருக்குது. இதுமே டேஸ்ட் எதுவுமே இல்லை. தயிர் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. நான் கூட என்னமோ காட்டி முன்னே நான்வெஜ்லாம் சும்மா நான்வெஜ்லாம் பிச்சை எடுக்கணும் அதுக்கிட்ட. நம்ம சாப்பிட்டதுலேயே வாழ்க்கையில் மறக்க முடியாமல் டேஸ்ட்டுன்னு 1-2 சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதுவும் ஒன்று. நான் கூட எறும்புல எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால இந்த வரமிளகா இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குதுங்க. நான் எறும்புல சட்னி அரைச்சி தரேன்னொன்னே ஐய அப்படி இப்படின்னாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈசல் நிறைய சாப்பிட்ருக்காங்க. ஈசல்லாம் கேட்டோம். ஈசல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கிட்டே மழை பெஞ்சதுன்னா ஈசல் நிறையா முட்டிக்கிட்டு வரும், நாங்களாம் பிடிச்சி படிக்கணக்கில் வறுத்து சாப்பிட்ருக்கோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அது ஈசலே சாப்பிட்ருக்கிறீங்க, இது சாப்பிடுங்க. நான் ஐய நான்லாம் எறும்பு சட்னிலாம் அப்படி இப்படின்னாங்க. இப்போ பாருங்க எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. எடுக்குது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. இது மாதிரி வித்தியாசமான வீடியோலாம் நம்ம போகிறதுக்கு எங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்ம வந்து ஒரிசான்னு இப்போ வந்து ஒரிசான்னு மாற்றிட்டாங்க. ஒடிசாவில் வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு வித்தியாசமாக தான் நானும் பார்த்தேன். ஆனால் இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா எங்கள் மரத்துலேயே 4-5 மரத்தில் அவ்வளோ ஒரு கிளைக்கு பார்த்தீங்கன்னா 10 கூடு வச்சுருக்குதுங்க. அவ்வளோ எறும்பு இருக்குது. சரி நம்மளும் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கலாம்னு தான் செஞ்சு பார்த்தேன். உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் கொடுத்தோம் அப்படின்னா மிஸ்ஸஸுக்கு இதை சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எறும்பு கூட இதுக்கு மேலே மரத்துலேயே இருக்காது. டெய்லி எறும்பை பிடிச்சி வறுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சின்ன வயசுலாம் நிறைய ஃபுட்டு சாப்பிட்ரும் பாருங்க, மறக்க முடியாமல் டேஸ்ட்லாம் அதே டேஸ்ட்டு. அந்த எறும்பை போட்டு அரைச்சா வர அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இதில் தெரியல. எறும்பு வந்து நம்ம ஒரு சக்கை மாதிரி இருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணோம். ஆனால் உண்மையாலுமே அருமையாக இருக்குது. எறும்புல வந்து இவ்வளோ புளிப்பு இருக்குதான்னு கேட்குறாங்க. உண்மையாலுமே பயங்கரமாக புளிக்குதுங்க எறும்பு. அந்த புளிப்புக்கு ஈக்குவலாக காரம்லாம் வச்சு அரைக்கிறதுனால உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு சேர்த்து இன்னைக்கு சாப்பிட்ருக்கோம். நம்ம வெறும் சாதத்தில் வந்து தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா நான் அந்த டேஸ்ட்டை வச்சு சொல்கிறேன். வெறும் சாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோமா இன்னும் அருமையாகவே இருக்கும். இந்த எறும்பு சட்னியில் பார்த்தீங்கன்னா நிறையா சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அயனு, விட்டமின் சி, போரான், பாஸ்பரஸ்ன்னு ஏகப்பட்ட சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து புவிசார் குறியீடே கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி எறும்பு உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கேயாவது பக்கத்தில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அரைச்சி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்களே நான் சொல்லாமே கமெண்ட் பண்ணுவீங்க சூப்பராக இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் நாங்கள் 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம்.